சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் விழாவில் 2021, 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை விருந்தாளர்களுக்கு வழங்கிய பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்னுடைய இனிய சகோதரர் வாகை சந்திரசேகரன் அவர்களுக்கும் உறுப்பினர் செயலர் விஜயா தாயன்பன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விருது பெற்ற கலைமாமணிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய கலை தொண்டை இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆக அந்த உழைப்பை அரசு அங்கீகரித்து போற்றக்கூடிய இந்த பாராட்டு தான் தலை சிறந்த பாராட்டு. நம்முடைய துணை முதல்வர் தம்பி உதயநிதி எடுத்து சொன்னது போல நம்முடைய ஏலிசை நாடகமன்ற துணைத் தலைவர் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போல 1967 பேரறிஞர் அண்ணா கையால முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெற்ற இந்த கலைமாமணி விருதை இன்னைக்கு நீங்களும் பெற்றிருக்கீங்க. 2021, 2022, 2023 ஆகிய 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து பல்வேறு கலை பிரிவுகளில் விருதுகளை வழங்கி நானும் பெருமை அடைகிறேன். இயல், இசை, நாட்டியம், நாடகம், திரைப்படம், சின்னத்திர, இசை நாடகம், கிராமிய கலைகள், இதர கலைப்பிரிவுகள்னு கலைத்துறையினுடைய எந்த பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு கவனத்தோடு இந்த விருதுகளை வழங்குகிற ஏலிசை நாடக மன்றத்திற்கு என்னுடைய மனதார சிறப்புக்குரிய பாராட்டுக்கள். இங்கே விருது பெற்றிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் எனக்கு நல்லா அறிமுகமானவங்க தான். பலருடைய கலை தொண்டு பற்றியும் எனக்கு தெரியும். மூத்த கலைஞர்களுக்கு மட்டுமல்லாம வளர்ந்து வரக்கூடிய இளம் கலைஞர்களையும் அடையாளம் கண்டு மிக சரியானவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம். 90 வயதான மதிப்புக்குரிய முத்துக்கண்ணம்மாள் அவர்களும் விருது பெறுகிறார்கள். இளம் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் விருது பெறுகிறார். அந்த வகையில் மிக சிறப்பான விழா இந்த விழா. கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு தங்கப்பதக்கமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாட்டில் தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏறிட்டு இருக்கு. இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும். ஆனா அவ்வளவு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது. தங்கத்தை விட கலைமாமணின்னு புகழ் சேர்க்கும் பட்டத்துக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா இது தமிழ்நாடு தர பட்டம்.